சினிமா அட்டியோட நேயர்களாக போகும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது என்னுடைய புது சேனல், முதல் வீடியோ. இந்த சேனல்ல இருந்து நீங்க சினிமா அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ், மீம்ஸ் ரியாக்ஷன் இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் அப்கமிங் டேஸ்ல எதிர்பார்க்கலாம். சரி, வீடியோ ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, கண்டென்ட் குள்ள போலாம் வாங்க. சூர்யா 45 ஷூட்டிங் கோயம்புத்தூர்ல நேத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்றாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். இந்த நிலையில இந்த படத்துல த்ரிஷா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனா படத்தோட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. நேத்து நடந்த பூஜையிலையும் பாத்தீங்கன்னா த்ரிஷா இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுது. எந்த ஒரு பிக்சர்ஸ்லயும் வீடியோஸ்லயும் அவங்க இல்ல. அப்புறம் இந்த படத்துக்கு விஷ்ணு அவர்கள் தான் சினிமோகிராஃபி பண்றாரு. இவர் இதுக்கு முன்னாடி மெர்சல், பிகில், ஜவான் உள்ளிட்ட படங்களுக்கு டிஓபியா ஒர்க் பண்ணிருக்காரு. டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன் குளோபல் ஹிட்டுக்கு அப்புறமா இப்போ ஆக்டர் தனுஷோட தன்னோட அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் என்ன ஜானர்ல இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ராஜ்குமார் எங்கேயுமே இது வரைக்கும் சொல்லல. இந்த படத்தை கோபுரம் பிலிம்ஸ் ப்ரொடியூசர் அன்புச்செழியனோட டாட்டர் சுஸ்மிதா அன்புச்செழியன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துல யார் யாரெல்லாம் இருக்கா, யார் மியூசிக் பண்றா அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வரும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்டர் ஜெயம் ரவி இப்போ கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல காதலிக்க நேரமில்லை மூவில நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக். ரீசெண்டா இந்த படத்துல இருந்து வெளியான என்ன இழுக்குதடி சாங் செம்ம ஹிட் ஆயிருக்கிற நிலையில இந்த படத்தோட டைரக்டர் கிருத்திகா உதயநிதி, ஜெயம் ரவி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர், இந்த படத்துல அவருடைய நடிப்புக்கு நிறைய தீனி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் அடுத்த வருஷம் ஏப்ரல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா படத்தோட சைட்ல இருந்து எந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. சுதா கொங்கரா டைரக்ஷன்ல ஜிவிபி மியூசிக்ல சூர்யா, துல்கர் சல்மான், நசரியா, விஜயவர்மா இவங்க எல்லாம் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருந்த படம் தான் புறநானூறு. ஆனா ஒரு சில காரணத்தினால இந்த ஸ்டார் காஸ்ட் இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ மறுபடியும் இந்த படத்தை இப்போ சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இவங்க எல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த படத்துல ஜெயம் ரவி அவர்கள் தான் வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் ட்விட்டர் ஃபுல்லாவே உலாவிட்டே இருக்கு. ஆனா இந்த படத்துக்குமே இவங்க தான் நடிக்கிறாங்க, ஜெயம் ரவி தான் வில்லனா பண்றாரு, இது மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அப்படியே வர வெள்ளிக்கிழமை என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு பாத்திரலாம். 1991 டைரக்டர் சந்தான பாரதி டைரக்ஷன்ல ஆக்டர் கமல்ஹாசன் நடிப்புல வெளியே வந்த படம் தான் குணா. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ மக்களால வரவேற்கப்படல. அது ஏன்னா இந்த படத்தை வரவேற்கிற அளவுக்கு மக்களோட மைண்ட் செட் அப்போ தயாரா இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம மணிரத்னம் டைரக்ஷன்ல ஆக்டர் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியே வந்த தளபதி படமும் குணாவோட தான் கிளாஸ் வந்துச்சு. அந்த படத்தை அந்த டைம்ல மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அப்போ அந்த படத்தை டீல்ல விட்டாலுமே லேட்டரா குணா ரொம்பவே நல்லா வரவேற்கப்பட்டது. அப்படி பேசப்பட்ட குணா நவம்பர் 29 அதாவது நாளைக்கு ரீ ரிலீஸ் பண்ணப்படுது. புக்கிங்ஸ் எல்லாம் கூட ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த படம் மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி நடிப்புல சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ஷன்ல சொர்க்கவாசல் படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இது கூடவே ஆக்டர் சித்தார்த் நடிப்புல டைரக்டர் என் ராஜசேகர் டைரக்ஷன்ல மியூசிக் டைரக்டர் ஜிப்ரானோட மியூசிக்ல மிஸ் யூ மூவியும் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. பட் நேத்து ஈவினிங் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி இந்த 29 மழை அதிகமா பெய்யும் அப்படின்ட்டு எல்லா நியூஸ்லயும் போயிட்டு இருக்குது. அதனால படத்தை நாங்க போஸ்ட்போன் பண்றோம் அப்படின்னு அந்த படத்தோட நிறுவனம் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சோ மிஸ் யூ மட்டும் நாளைக்கு ரிலீஸ் ஆகாதுங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பா என்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.